தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம். அங்கே ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஒரு குற்றவாளியாக, ஒரு கைதியாக ரோமாபுரியை நோக்கிய ஒரு பயணம். இந்த ரோமாபுரிக்கு அந்த நாட்கள்ல கப்பல்ல பயணப்படுகிறார்கள். இந்த கப்பல்ல கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான மக்கள் பயணப்படுகிறார்கள். எவ்வளவு பேர் பயணப்படுறாங்க? 200க்கும் அதிகமான மக்கள் பயணப்படுறாங்க. இந்த 200க்கும் அதிகமான மக்கள் அந்த நாட்கள்ல மெத்த படித்தவர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், வியாபார மக்கள், இவங்க எல்லாம் அதுல பயணப்படுறாங்க. அவரோடு கூட பவுலோடு கூட சில சகோதரர்கள், ஆண்டோட பிள்ளைகளும் என்ன பண்றாங்கன்னா இதுல பயணப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த கப்பல் பயணத்துல 200க்கும் அதிகமான மக்கள் பயணிக்கிறார்கள் சொன்னேன். யாருக்குமே புரியாத அல்லது யாருக்குமே தெரியாத ஒன்றை தேவ மனுஷனாகிய பவுலுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறத நாம வாசிக்க முடியும். தயவு செய்து 9வது 10வது வசனத்தை நாம வாசிக்கலாம். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவாய் இருக்கும். நல்லா கவனிங்க. ஆல்ரெடி இவங்க கிளம்புறாங்க இல்லையா? எங்க பாருங்க, 3வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம், யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்தில் போய் பராமரிப்பு அடையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாக இருந்தபடினால் சீப்ரு தீவின் ஒதுக்கில் ஓடினோம். கொஞ்சம் எதிர்காத்து இருக்குது. சீப்ரு தீவுல அப்படி கொஞ்சம் தங்குறாங்க. பின்பு சிசிலியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இப்ப மீரா பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. என்ன பட்டணம்? ஆமா, மீரா பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப இந்த மீரா பட்டணத்துல இருந்து இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். கப்பல் பேர் என்ன? அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பல். அலெக்சாந்திரியா பட்டணத்துக்கு போற ஒரு கப்பல்ல அவர் என்ன பண்ணாருன்னா ஏத்துறாரு. கப்பல் ஏத்திட்டாங்க. சரி, ஒரு வழியா வந்து கப்பல் ஏறியாச்சு, போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது காற்று எங்களை தடுத்தபடியினால் நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோட கீனிது பட்டணத்துக்கு எதிராக வந்து சல்மோனை ஊருக்கு எதிராக கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். கொஞ்சம் பாருங்க, அப்படியே ஸ்லோவா வராங்க. காத்து ரொம்ப அடிக்குது, ஸ்லோவா வராங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? வழக்கமா இந்த மாதிரி மழை காலங்கள்ல பயணப்படும் பொழுது இதெல்லாம் ரொம்ப சகஜமானது தான். பெரிய காற்று, கடல் காற்று, எதிர்காற்று இதெல்லாம் வர்றது சகஜம்தான். ஆகவே அப்படி கொஞ்சம் மெதுவாக நடத்திட்டு போய் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணிடலாம், போயிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசைய பட்டணம் அதற்கு சமீபமாக இருந்தது. பாருங்க, இப்ப லசைய பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. அங்க கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதாவது கப்பல் போய் சேர வேண்டிய அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள போய் சேர வேண்டிய இடத்துக்கு போல. சும்மா இப்படி சொல்றேன், ஒரு 10 நாள்ல ஒரு 100 கிலோமீட்டர் கடக்கணும்னா 10 நாள்ல 20 கிலோமீட்டர் கூட கடக்கல, போவே இல்லை, அப்படி ஸ்லோவா போகுது. இப்ப பவுல் பார்க்கிறாரு. பார்த்தா அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன புரியுது? அவருக்கு புரியுறது தான் இப்ப நீங்க படிச்சீங்க. என்ன படிச்சீங்க? பவுல் அவர்களை நோக்கி, இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையில சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜீவனுக்கு மிகுந்த வருத்தமும்
மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று நான் காண்கிறேன் என்று நான் காண்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, நான் காண்கிறேன், நான் காண்கிறேன். சொல்லுங்க, நான் காண்கிறேன். பவுலுக்கு தெரியுதுங்க, நான் காண்கிறேன்னு சொல்றாரு. எப்பா, கப்பல் போனா போயிட்டு போகுது, இதுல இருக்கிற சரக்குகள் போனா போயிட்டு போகுது, ஆனா நம்ம எல்லாரோட உயிருக்கே இதுல ஆபத்து வரா மாதிரி இருக்குப்பா, கொஞ்சம் பார்த்துப்பா, தயவு செஞ்சு இந்த கப்பல் யாத்திரையை கொஞ்சம் ரத்து பண்ண முடியுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே நம்ம ஊர்ல இந்த சொல்ற ஆள் ரொம்ப முக்கியம். ஆமாவா இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆமா. பெரிய கோட் சூட்டு போட்டு வந்துட்டு அவன் ஒரு பைத்தியக்காரனா இருந்தா கூட கோட் சூட்டு போட்டு அவனை உட்கார வச்சு பாருங்க, அழகா தெரியும். அவனுக்கு அறிவே இல்லைன்னா கூட அவன் ஆள் எப்படி இருப்பான்? நீங்க வேற யாரையோ யோசிச்சு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆமா, நீங்க அப்பா எல்லாம் உங்களுக்கு பாருங்க இப்படியே தான் புரியுது. நான் எதையா பேசினா மார்க்கெண்டையன் சொல்ற மாதிரி கைது பண்ணிட போறாங்கயா. ஓ ஆமா, ஆள் தோரணையா அப்படி ஏதாவது இருந்தா நல்ல ஒரு பெரிய அங்கி போட்டுக்கிட்டு, என்ன சொல்றது, கோட் சூட்டு மாதிரி விட்டுருங்க, வேற ஏதாவது அப்படி மகிமையான வஸ்திரம் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் பேசுறான்னு அவனுக்கு அறிவே இல்லைன்னா கூட அவன் பேசினா அவன் சொல்ல எடுத்துப்பாங்க. சும்மா அப்படி தலை காஞ்ச ஒரு ஆள், எப்பா அவெல்லாம் செய்யாதீங்கப்பான்னா, படா உனக்கு என்னடா தெரியும் போ அப்படின்ட்டுவான். அவன் பேச்ச கேட்க மாட்டான். இப்ப பவுல் யாருன்னா, இங்க நல்லா கவனிங்க, இந்த பவுல் கைதியா இருக்கிறார். அவர் என்ன குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு, அவர் மேல போடப்பட்டிருக்கிற பொய் வழக்குகள் எல்லாம் பொய் வழக்குகள்னு வைங்களேன், பொய் வழக்குகள், இதை விசாரிக்கிறதுக்காகத்தான் அவர் அங்க பெரிய கோர்ட்டுக்கு போறாருன்றதெல்லாம் இங்க இருக்கிற 200 பேருக்கும் தெரியாது. நூற்றுக்கு அதிபதிக்கு கொஞ்சம் தெரியும். ஆனாலும் அவர் பாருங்க, அவர் பவுல் சொல்றத நம்பல. அப்ப ஒரு கைதி தானே, இவனுக்கு என்ன பெருசா தெரிஞ்சிட போகுது, இவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய அறிவா இருக்குது, எல்லாவற்றையும் கணிக்கக்கூடிய காற்றையும் கடலையும் கணிச்சு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த வசனம் எப்படி சொல்லுது நீங்க பாத்தீங்கன்னா, நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும், அதான் முக்கியம். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். பவுல் சொல்றது வெளிப்பாட்டில் சொல்றார். இவர் ஏதோ ரிசர்ச் பண்ணிலாம் சொல்லல, ஆய்வுகளின் அடிப்படையில் சொல்லல. அவர் என்ன வெதர்மேனா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சேட்டிலைட்ல பார்த்துக்கிட்டு சொல்றதுக்கு இல்லை. அவர் அதன் அடிப்படையில் சொல்லல. சில நேரத்தில் நம்ம ஊர்ல வெதர்மேன் சொல்றது கூட தப்பா போயிடுது. ஆமாவா இல்லையா? ஆமா, நம்ம ஊர் பசங்க கொஞ்ச நாளா ரொம்ப சந்தோஷமா இருப்பானுங்க. ஏன்னா மழை வராதுன்னு சொல்லிட்டானா குஷி ஆயிடுவாங்க. ஏன்னா மழை வராதுன்னு சொன்னா கண்டிப்பா வரும், லீவ் விட்டுருவாங்க. ஆமா, வராதுனாலே அவனுக்கு குஷி தான், அப்பா வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்குவான். அந்த மாதிரி ஆட்கள் இல்லை இவங்க. பாருங்க, எதையும் பார்க்கல, உள்ள ஆவியானவர் உணர்த்துகிறார், ஆவியானவர் காண்பிக்கிறார். இது கப்பலுக்கு சரக்குக்கு மாத்திரம் சேதம் வரக்கூடிய பயணம் இல்லை, இருக்கிற அவ்வளவு பேருக்கும் 200 சொச்சம் பேருக்கும் ஆபத்தாய் விளையக்கூடிய ஒரு பயணம் என்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். அதை சொல்றாரு, அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுகிறது, படிங்க பார்க்கலாம். மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். நம்ம லைஃப்ல நாம ரொம்ப எதை நம்புறோம்னு பாருங்க. நம்ம லைஃபை எதை நம்பி முன்னெடுத்துட்டு போறோம்னா, மாலுமி, வெல் ட்ரெயின்டு, அதிகப்படியான திறமை, அதிகப்படியான அறிவு மிக்க ஒரு மனிதன், அறிவும் திறமையும் மிக்க ஒரு மனிதன். கப்பல் முதலாளி, அவருக்கு அனுபவம் அதிகம். கப்பல் ஓட்டுறதுல மாலுமிக்கு திறமை அதிகம். கப்பல் முதலாளிக்கு இந்த மாதிரி எத்தனையோ காத்த பார்த்தாள், எத்தனையோ கப்பலை வச்சு நடத்துறார் அவரு. அதனால இந்த சின்ன காத்து பெரிய காத்தெல்லாம் அவர் பார்த்திருக்கிறார். அனுபவத்தை நம்புதல், இன்னொரு பக்கம் அறிவையும் திறமையும் நம்புதல். உலகம் அப்படித்தான் இயங்குது. வெளிப்பாட்டை நம்பி வாழ்ற மக்கள் ரொம்ப கம்மி. அறிவு பெருத்தவர்கள் சொல்லுகிறத உலகம் கேட்கிறது. அறிவு என்ன சொல்லுதோ அதை எடுத்துக்கொள்ளுகிறது. அதனால தான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்,
ஆண்கள் பல நேரங்கள்ல அறிவின் அடிப்படையில் யோசிக்கிறோம். நான் உங்களை அறிவை அடகு வச்சிருங்கன்னு சொல்லல, ஆனா சில நேரங்கள்ல அறிவு சொல்றதை விட ஆண்டவர் சொல்றதை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள்னு சொல்றேன். உங்க அறிவை விட ஆண்டவர் பெரியவர், உங்களுடைய திறமைகளை விட ஆண்டவர் பெரியவர்னு சொல்றேன். அப்ப சில நேரங்கள்ல அறிவுக்கு நீங்க கொஞ்சம் அப்பப்ப அதை ஆஃப் பண்ணிடணும். அந்த அறிவுன்ற சுவிட்சை ஆஃப் பண்ணாதான் ஆண்டவர் உங்களை நடத்துறது கொஞ்சம் புரியும். இல்லைன்னா உங்க அறிவை ஆண்டவர் நடத்துறதை கெடுத்துரும். அல்லேலூயா. ஆமா, நான் உங்களுக்கு எப்பயும் அந்த கானா ஒரு கல்யாணத்தை ஞாபகப்படுத்துவேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அறிவு உள்ள ஆட்கள் இருந்தான்னா கல்யாணத்துல திராட்சை ரசம் வந்தே இருக்காது. இயேசு கிறிஸ்து கற்சாடியில தண்ணி நிரப்ப சொன்னாரா? ஆமாவா இல்லையா? நல்ல வேலை, அந்த வேலைக்காரங்கள ஒருத்தனா நான் இல்லை, இருந்திருந்தா கெட்டுது. காணா ஒரு கல்யாணம் கெடுத்திருப்பேனா? எப்படி கெடுத்திருப்பீங்க? ஏன்னா தண்ணியை ஊத்த சொன்னார், ஊத்தியாச்சு. மொண்டு எடுத்துட்டு போய் பந்து விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்ல. நமக்கு கொஞ்சம் அறிவாளின்னு நினப்பு, அறிவாளி கிடையாது. அப்படி நினப்பு தான் எங்களை கெடுக்குது. நான் கொஞ்சம் அறிவாளின்னு நினப்பு உள்ளவன், அறிவாளின்னு நினைச்சிடாதீங்க, அப்படிலாம் கிடையாது. அந்த நினப்பு இருக்கிறதுனால பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட போய் ஒரு கேள்வியை கேட்போம். நீங்க அதுல எசன்ஸ் போடல தெரியுமா? அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து சர்க்கரை யார்கிட்ட போட சொன்னீங்களா? அவர் தலையிலே அடிச்சுப்பார். இவனை போய் நம்ம வேலைக்கு கூப்பிட்டோமே, இவன் வேலைக்கு ஆவானா? கல்யாணம் எப்படி கல்யாணத்தில் வந்தவங்களாம் அவனை என்ன திட்டிட்டு போயிருப்பாங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரனை. யோசிச்சு பாருங்க. அதனால இப்ப என் அறிவை ஆஃப் பண்ணிட்டு நான் வேலை செய்யணும். என்ன அறிவை ஆஃப் பண்ணிடணும்னா, அவர் எசன்ஸ் போட்டா உனக்கு என்ன, போடலன்னா உனக்கு என்ன, கொண்டுட்டு போய் கொடுக்க சொல்றாருல, கொடு. சக்கரை போட்டாரா போடலையா, அது யாராவது டேஸ்ட் பார்த்தாங்களா? ஆனந்த பிரதர் மாதிரி ஒருத்தர் வந்து கரெக்டா ஊத்தி நாக்கில் அப்படி இழுத்து பார்த்தா தான் டேஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கும். சர்க்கரையை பதமா பார்ப்பாரு அவரு. அப்படி ஒருத்தரும் பார்க்கலையா? சரி நானாவது பார்க்கட்டுமா? அதெல்லாம் பார்க்காத, அறிவை தூக்கி ஓரமா வச்சுட்டு கொண்டு போய் கொடுன்னு சொன்னா கொடுத்துடணும். அப்படி கொண்டு போய் கொடுத்தான் பாருங்க, எங்க அது எவ்வளவு பெரிய ருசியுள்ள திராட்சை ரசமா மாறிடுச்சு பார்த்தீங்களா? அப்ப இங்க தான் அறிவை ஆஃப் ஆக்கிடணும்னு சொல்றேன். சில நேரத்துல நீங்க அறிவை ஆஃப் பண்றது சில இடத்துல நல்லது. ரொம்ப உங்க அறிவை நீங்க காண்பிக்க ஆண்டவருடைய அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில தாமதமாயிட்டு இருக்குது. ஆண்டவருடைய அற்புதங்களை நீங்க பார்க்க முடியல, தேவனுடைய நன்மைகளை பார்க்க முடியல. நடக்கும். எப்படி நடக்கும்? அதுக்கு வாய்ப்பு இல்லையே, இதுக்கு சான்ஸே இல்லை பிரதர். தலைகீழ நின்னா கூட நடக்காது பிரதர். தலைகீழ நின்னா நடக்காது, ஆனா ஆண்டவரால் நடக்க முடியும். சிலதெல்லாம் அப்படித்தான். அறிவுக்கு நீங்க கொஞ்சம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துடாதீங்க. இந்த பிரதானி ஒருத்தர் தான் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் எலிசா சொல்றார், நாளைக்கு இந்நேரத்தில் எப்பா இதெல்லாம் வார்கோதுமெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு. அவன் சொல்றான், வானத்தில் மதகுகள் உண்டாகி அதெல்லாம் திறந்து கொட்டினா கூட நடக்காது. சொல்றாரு, நடக்கும், நீ பாப்ப, நீ அனுபவிக்க மாட்ட. இந்த ரொம்ப அறிவாளிகள் இருக்கான் பாருங்க, அவன் சிலதெல்லாம் பாப்பான், அனுபவிக்கவே மாட்டான். பாவம், அவனுக்கு நடக்காது அது. அல்லேலூயா. அப்ப இந்த 100க்கு அதிபதி மாலுமிய நம்புறான், கப்பல் எஜமான நம்புறான். உங்க லைஃப்ல மாலுமி அறிவும் திறமையும், கப்பல் எஜமான் ரொம்ப அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ், இது ரெண்டுத்தையும் நீங்க அதிகமா நம்புறீங்களா, இல்லைன்னா வெளிப்பாட்டை நம்புறீங்களா? கர்த்தர் உங்களோட பேசுறத, உங்க உள்ளுணர்வுல ஆண்டவர் காண்பிக்கிறத நீங்கள் நம்புகிறீர்களா? 12வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் 12வது வசனத்துல இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாய் இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். மெஜாரிட்டி பீப்புளோட டிசிஷன்,
அதிகமான மக்கள் எடுக்கிற முடிவு நாம எடுக்கிறதுக்கு விரும்புவோம். நல்லா கவனிங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லி இருக்கிறாங்க, ஊரோட ஒத்துவாழ். 4 பேருக்கு என்ன வருதோ அது உனக்கு ஆயிட்டு போகுது. 4 பேர் என்ன செய்யறாங்களோ அதை நீ செஞ்சுட்டு போயேங்க. நீ மட்டும் எதுக்கு தனியா யோசிக்கிற? இங்க தான் ஆவிக்குரியவன் யாருன்னு விளங்கும். 4 பேர் என்ன நினைக்கிறாங்க, 4 பேர் என்ன சொல்றாங்க, 4 பேர் என்ன செய்ய போறாங்க. இங்க பாருங்க, இங்க அநேகம் பேருடைய ஆலோசனைகள் ஒருமித்திருக்கிறது. என்ன ஒருமித்திருக்கிறது? இந்த துறைமுகத்தில் நாம் தங்குவதற்கு வசதிகள் போதாது, ஆகவே நாம் கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி வேற ஒரு பெஸ்ட் இடத்துக்கு நாம போயிடணும்னு நினைக்கிறாங்க. இங்க வாழ முடியாது, வேற வாழ்வதற்கான நல்ல இடத்தை தேடி போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மெஜாரிட்டி பீப்புள் திங்க் பண்றத அக்செப்ட் பண்றது, இது வாழ்க்கையில் ஆபத்தானது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஈசாக்கோட லைஃபை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈசாக்கோட வாழ்க்கையில நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அந்த தேசத்துல பஞ்சம் உண்டான போது எல்லாரும் அந்த தேசத்தை விட்டு குடிபெயர்ந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வேறொரு இடத்தை தேடி போகிறார்கள். வேற இடத்தை தேடி போயிடுறாங்க பஞ்சம் பிழைக்கிறதுக்கு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ கேராரிலே குடியிரு. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எல்லாரும் போயிட்டானுங்க, நான் கேரார்ல இருந்து என்ன ஆண்டவரே பண்றது? இங்கே விதையை விதை. ஆண்டவரே மழை இல்லை, ஆண்டவரே கிணறுல எல்லாம் தண்ணி வத்தி போச்சு, விதைச்சா வளராத ஆண்டவரே. அறிவு அறிவு இப்படித்தான் பேசும். எல்லாரும் இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க, ஆண்டவரே எனக்கும் ஒரு நல்ல ஊரை காட்டுனீங்கன்னா நானும் போய் அங்க பிழைப்ப பார்த்துக்குவேன். அவர் சொல்றார், இங்கே மெஜாரிட்டி பீப்புள் திங்க் பண்றத, மெஜாரிட்டி மக்கள் செய்யறத, அநேகர் ஆலோசனை செய்து செயல்படுத்துகிறத நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணாதிருங்கள். ஏனென்றால் தேவன் உங்களை இங்க பாருங்க கோத்திரங்கள்ல ஒருத்தரா, ஜாதிகள்ல ஒருத்தரா உங்களை வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் உங்களை அநேகருக்கு மத்தியில ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கூட்டத்தோடு கூட்டமாய் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்? அப்படியானால் இந்த ஈசாக்கு தனித்து இருந்த பொழுது பஞ்சமான தேசத்துல, மழை இல்லாத தேசத்துல, துறவுகள் எல்லாம் தூர்ந்து போட்ட தேசத்துல விதை விதைத்து அந்த வருஷத்தில் தானே 100 மடங்கு அறுவடைய கர்த்தர் அவனுக்கு காண கிருபை செய்தார். அல்லேலூயா. அதனால 4 பேரு 4 விதமா பேசினா பரவாயில்ல, 4 பேர் ஒரே விதமா பேசும்போது தான் இப்ப பிரச்சனையே. 4 பேரும் சேர்ந்து ஒரே விஷயத்த சொல்றாங்க, நமக்கு ஒரு பிரஷர் வந்துருது. எல்லாரும் செய்யறாங்க, எங்க அக்கா செஞ்சிட்டாங்க, எங்க மாமா செஞ்சிட்டாங்க, சித்தப்பா செஞ்சிட்டாரு, எங்க பெரிய அண்ணா கூட செஞ்சிட்டாரு, இன்னும் நான் செய்யல. செய்யாத, செஞ்சா அவனுங்களோட சேர்ந்து கெட்டு போயிருவேன். நீயும் இந்த மெஜாரிட்டி மக்கள் செய்யறத நீ செய்யாதபடி ஜாக்கிரதையாயிரு. ஓகே, அடுத்தது சிச்சுவேஷன், சூழ்நிலைகள். நீங்க பாருங்களேன், அங்க தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் 13வது வசனம் எப்படி இருக்குது? தென்றல் மெதுவாய் அடித்தபடியால், டோர்ஸ் எல்லாம் ஓபன் ஆகுது. தென்றல் மெதுவாய் அடிக்கிறது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வாழ்க்கையில கொஞ்சம் தென்றலை பார்த்த உடனே ஏமாந்துடாத ஐயா. தென்றலை பார்த்ததும் ஏமாந்துடாத. காத்து நம்ம பக்கம் அடிக்குது, காத்து நம்ம பக்கம் அடிக்குது, எல்லாம் கை கூடி வந்ததுன்னு நினைச்சுக்காத. அவங்க நான் சொல்லல, வசனத்தை படிப்பா. தாங்கள் கோரினது கை கூடி வந்ததென்று எண்ணி, தாங்கள் கோரினது கை கூடி வந்துடுச்சுன்னு நினைச்சாங்களாம். இதுதான் பிரச்சனை. சில அனுகூலங்கள் நமக்கு உண்டாகிறதுனாலேயே, சில கதவுகள் திறக்கிறதுனாலேயே பெரிய கொந்தளிப்பு, பெருங்காற்று, கடுங்காற்றெல்லாம் இல்லை. இப்ப தென்றல் அடிக்கிறதுனாலேயே நாம நினைச்சது நடந்துருச்சுன்னு டிராவல் பண்றது ஆபத்தானது. சூழ்நிலைகள் சில நேரத்தில் சாதகமா இருப்பது போல தோணலாம். அது சாதகமா இருப்பதினாலேயே
நம்முடைய பயணம். நாம் செய்கிற எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று பொருள் இல்லை. சில நேரத்தில் இங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய இடம். ஏன் தெரியுமா? சில ஆட்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? கர்த்தருக்கு சித்தமான அவரே டோர்ஸ் எல்லாம் திறக்கட்டும் பிரதர், அவரே காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணட்டும். இங்க கர்த்தர் டோரை திறக்கிறாரா இல்ல சூழ்நிலையினால் அது தானா திறந்துதான்னு தெரியாது. கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் தேவனால் உண்டானது என்று எண்ணிக்கொள்ளுதல் தவறானது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, எல்லா வாய்ப்புகளும் தேவனால் வருகின்றவைகள் அல்ல. ஆமா, திறக்கப்படுகிற எல்லா கதவுகளும் தேவனால் திறக்கப்படுகிறவர்கள் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல கொஞ்சம் அனுகூலங்கள் உண்டாகலாம், ஆனா அந்த அனுகூலங்கள் தேவனால் உண்டானவையா என்பதை சற்று சோதித்து பார்த்து கொள்ளுங்கள். தென்றல் மெதுவாய் அடிக்கிறது, ஆனா இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க நாம நினைச்சது கைக்கூடி வந்துருச்சு, நாம் அப்படியே இந்த இடம் செட் ஆகாது, இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி வேற ஒரு நல்ல இடத்துல போய் செட்டில் ஆயிடணும். நான் சொல்றேன், இந்த இடம் குடி இருக்கிறதுக்கு இங்க பாருங்க அவங்க எப்படி நினைக்கிறாங்க, அவ்விடம் விட்டு பெயர்ந்து 12 அந்த துறைமுகம் மழைக்காலத்தில் தங்குவதற்கு வசதியாய் இராதபடியினால் வசதிய பாக்குறாங்க. இது வசதியா இல்ல, அதனால வசதிக்காக வேற ஒரு இடத்துக்கு போகணும். கவனிக்கிறீங்களா? நான் சொல்றேன், இது வசதியா இல்ல, ஆனா இது பாதுகாப்பானது. அங்க வசதி இருக்கிறது, ஆனால் பாதுகாப்பு இல்லை. வசதி முக்கியமா, பாதுகாப்பு முக்கியமா? சொல்லுங்க. நம்ம ஆட்களுக்கு விளங்க மாட்டேங்குதையா? வசதி தான் முக்கியம்னு பயணப்படுறானே, வசதி தான் முக்கியம்னு போறான். ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு வாழ்க்கையில எல்லாம் எளிதா கிடைக்கணும்னு நினைக்கிறான். எல்லாவற்றிலும் சொகுசா இருக்கணும்னு நினைக்கிறான். அதான் பிரச்சனை. கொஞ்ச நாள் வசதி இல்லைன்னா கூட பாதுகாப்பான இடத்தில் இருப்பது மிகவும் நல்லது. அல்லேலூயா. ஆமா, கவனிங்க. அதனால தான் பவுல் சொல்றார், இல்ல நீ வசதியை தேடி போகாத, அது ஆபத்தானது, இதுதான் பாதுகாப்பானது, எங்கேயே இருந்தா நல்லதுன்னு சொல்றாரு. அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் சாதகமா மாறினதும் எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வசதியை தேடி அவங்க முன்னாடி போறாங்க. அங்கதான் அவங்களுக்கான ஆபத்து காத்திருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிங்க, அவங்களோட வாழ்க்கையில சீக்கிரத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்க நாம எடுத்த முடிவு தப்பானதுன்னு சொல்லி. ஏன்னா அவங்க கொஞ்சம் மூவ் பண்ணி போன உடனே நீங்க பாருங்க, உடனே 14வது வசனம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிட்டு கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்போக கூடாதபடினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். லைஃப்ல இவ்வளோ நாள் இந்த கப்பல் மாலுமியுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்பொழுது கப்பல் காற்றின் கட்டுப்பாட்டிற்கு போய்விட்டது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? வாழ்க்கை கொஞ்ச நாள் உன் கட்டுப்பாட்டில் இருக்கும். அது உன் கட்டுப்பாட்டில் இருக்கும் போதே ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து சரியா வாழ்க்கையை வாழுவதற்கு பழகிக்குள். டைம் பார் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை உன்னை கண்ட்ரோல் எடுத்துடும். வாழ்க்கை எப்படி உன்னை அடித்து கொண்டு போகிறதோ நீ அந்த பாதைக்கெல்லாம் போக வேண்டியது. ஐயோ கடுங்காற்று, ஆமா அப்படிதான் இருக்கும். ஐயோ பெருங்காற்று, அப்படிதான் இருக்கும். அது எந்த திசையெல்லாம் உன்னை இழுக்கிறதோ அந்த திசையெல்லாம் நீ பயணப்பட வேண்டியது இருக்கும். காற்று அலைக்கழிக்கும் பொழுது ஐயோன்னாலும் ஆகாது, அம்மானாலும் ஆகாது. அந்த நேரத்தில் நல்லா கவனிங்க, அந்த நேரத்தில் கூட கர்த்தர் தான் உதவி செய்ய முடியும். ஆனால் மனுஷன் பாருங்க, அவன் மனுஷன் எப்பவுமே மனுஷன்றதை நிரூபிக்கிறான். மனுஷன் என்ன பண்றான்னா நிரூபிக்கிறான். என்ன நிரூபிக்கிறான் தெரியுமா?
இப்ப காற்றின் திசையில போகுது, ஆனா அவன் எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சிடணும்னு அவன் முயற்சி பண்றான். நல்லா கவனிக்கணும். அப்ப கூட தேவனுடைய உதவியை நாடணும்னு தெரியல. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இந்த கப்பல் பயணத்தை போலதான் இருக்குது. வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டில் இல்லை. நீங்க நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நீங்க சொல்றது ஒன்றும் சாத்தியப்பட மாட்டேங்குது. வாழ்க்கை அது அடித்து கொண்டு போகிற திசையில் தான் உங்கள் பயணம் இருக்கும் என்றால், உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேன். இப்ப இந்த நாள்ல ஆண்டவருடைய கரத்துல உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. உன்னுடைய வாழ்க்கையில் கொந்தளிக்கிற புயலை அதட்டுகிற ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பெருங்காற்று யூரோ கிளிதோன் போன்ற பெருங்காற்றுகளை எல்லாம் கர்த்தர் அதட்டி ஆண்டவர் உன் வாழ்க்கையில சமாதானத்தை, இளைப்பாறுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்ப சொந்த முயற்சிகள்ல நீங்க இறங்காதீங்க. இவன் என்ன பண்றான் தெரியுமா? இங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? வாசி பாருங்க பார்க்கலாம். இவங்க உடனே 18வது வசனம், மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 17 படிச்சிருமா? அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. பல உபாயங்கள் செய்து, அண்டர்லைன் பண்ணுங்க உங்க பைபிள்ல, பல உபாயங்கள் செய்து. அவனுடைய அறிவுக்கு எதெல்லாம் எட்டுகிறதோ, என்னெல்லாம் செஞ்சா இந்த கப்பல் சேதத்திலிருந்து நான் தப்பிக்கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் அறிவுக்கு எட்டின வரைக்கும், அவன் புத்திக்கு எட்டின வரைக்கும் ட்ரை பண்றான், முயற்சி பண்றான், முடியல. நான் சொன்னேன்ல, வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேல உங்களை கண்ட்ரோல்ல எடுத்துரும். வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு காலம் இருக்குது. அதுல நீங்க சரியா ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு வசப்படும். இல்லைன்னா வாழ்க்கையோட கண்ட்ரோல்குள்ள நீங்க போயிடுவீங்க. அதை அடிச்சுக்கிட்டு போகும் பாருங்க, எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் போனோம். நீங்க பல உபாயங்கள் செய்தாலும் இப்ப செய்யக்கூடிய உபாயங்கள் எல்லாம் ஒன்றும் வாய்க்காது, வீணாகிவிடும் என்பதை நம்புங்கள். நான் சொல்றேன், இப்ப செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? மறுபடியும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, தேவனுடைய வல்லமைக்கு நாம் காத்திருப்பது, தேவன் இறங்கும் வரை, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் வரை நாம் அங்கிருந்து அசையாம ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறது தான். பிரைஸ் காட். ஆமென். அப்ப நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல பல உபாயங்களை செய்கிறோம், பல தந்திரங்களை செய்கிறோம். நான் சொல்றேன், அப்படி எந்த உபாயங்களும் வாய்க்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவனை விட்டுட்டு, தேவனுடைய ஆலோசனையை தள்ளிட்டு நாம பல விதங்கள்ல நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள நினைக்கிறோம். அப்படி காப்பாற்றி கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். சவுல் ராஜா தேவன் அவரை ராஜாவா இராதபடி தள்ளிட்டாரு. தேவன் அவரை ராஜாவா இராதபடி தள்ளின பிறகும் தன்னுடைய சாமர்த்தியத்தினால, தன்னுடைய திறமையினால இந்த ராஜ்யபாரத்தை எப்படியாவது கட்டி கொள்ளணும்னு நினைச்சு அவர் எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் தோல்வியில தான் முடிந்தது. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கைய ஜெயத்தின் பாதையில கொண்டு போகணும்னா அது தேவனால மட்டும்தான். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.